வைகரை பொழுதின் வசந்தமிலீபா விடியலை தேடும் விழிகளில் குளித்தா வாழ்வு மலர்ந்திட வான்மழையனவா விழியிருளிலே வளர்மதியனவா இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமனிலீவா வைகரை பொழுதின் வசந்தமிலீவா விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா அலையில்லா கடலுவே பயணமென என் வாழ்வு அமைதி எங்கும் அமைதியென பயணம் அதை நான் தொடர அலையில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு அமைதி எங்கும் அமைதியென பயணம் அதை நான் தொடரும் இறைவா என் இறைவா இதயம் எழுவாய் இறைவா எழிலே நிதமும் உறைவா இந்த வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா வைகரை பொழுதின் வசந்தமிலீவா விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா வாழ்வு மலர்ந்திட வான்மழையனவா வழியிலே வளர்மதியனவா இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமனிலீவா வைகரை பொழுதின் வசந்தமிலீவா விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரும் இருப்பதாக. நம்மை சோதிக்க சாத்தான் பயன்படுத்துகின்ற மிகப்பெரிய சாதனம் அச்சம். Satan uses fear to empower us. அது எப்படிப்பட்ட அச்சம் என்றால், கடவுள் நம்மை விட்டு அகன்று சென்று விட்டார் என்ற உணர்வை தந்து, அதன் வழியாக நாம் தனித்து விட்டோம், கடவுள் பக்கத்துல இல்லையே, இவ்வளவு விஷயம் நடக்குதே, குடும்பத்தில் இருக்க மக்களும் பரிதவிக்கின்றாங்களே, உலகத்தில் இருக்கின்ற மக்களும் பரிதவிக்கின்றார்களே, கடவுள் எங்க என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி, அதன் வழியாக நமக்கு யாருமே இல்லை என்கின்ற உணர்வை தந்து அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சாதனத்தை சாத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். கடவுள் நம்மை விட்டு அகன்று செல்வாரா? ஏசாயா புத்தகம் 41 அதிகாரம் 10 இறைவார்த்தை இவ்வாறு கூறுகிறது. ரொம்ப ஆறுதல் தருகின்ற ஒரு வார்த்தையாக ஏசாயா கூறுவார், அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்றார். முதல் வார்த்தை அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த வார்த்தை விவிலியத்துல நிறைய இடத்துல வருது, நிறைய இடத்துல. துவக்க புத்தகத்திலிருந்து இறுதி வரைக்கும் ஆண்டவர் தருகின்ற ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி. ஆண்டவர் நம்மை விட்டு விலகாத தேவன். He does not leave us alone. நம்மை விட்டு சென்று விடாத தேவன். என்ன பிரச்சனைனா, நாம் அவரை விட்டு அகன்று சென்று விடுகின்றோம். ஒரு மோசமான சூழ்நிலை வருகின்ற பொழுது நாம் அவரை விட்டு பிரிந்து சென்று விடுகின்றோம். அதன் காரணமாக கடவுள் இல்லையே என்கின்ற ஒரு அச்சத்தை சாத்தான் ஏற்படுத்துகின்றான். ஆண்டவர் இன்று நற்செய்தியின் வழியாக நாம் எப்பொழுது ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும்,
எப்பொழுதெல்லாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அவர் இருக்கின்ற வரை நாம் கவலைப்பட தேவையில்லை. மணமகன் இருக்கின்ற வரை மணமகனினுடைய தோழர்கள் தோழிகள் நோன்பிருக்க தேவையில்லை என்று கூறுகின்றார். கடவுள் எப்பொழுதுமே துணையாக இருக்கின்றார். நாம் தான் அவரை விட்டு சற்றே அகன்று விடுகின்றோம். சூழல்கள் ஏற்பட இந்த நேரத்திற்காக மனம் வருந்துவோம். ஆண்டவர் விலகாத தேவன், நம்மை என்றும் உற்சாகப்படுத்துகின்ற தேவன். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற உணர்வு சில தருணத்திலே இல்லாமல் போனதற்காக மனம் வருந்துவோம். அப்படிப்பட்ட தருணமே நாம் மறுபடியும் நோன்பிருந்து அவரோடு சேர வேண்டிய தருணம். எனவே ஆண்டவர் அவருடைய இருத்தலை இன்னும் அதிகமாக ஆழமாக உணர நாம் எடுக்கின்ற சிறு சிறு உபவாசங்கள் அதுக்கு உதவியாக இருக்க மன்றாடுவோம். ஆண்டவரை மறந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறுதலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவருக்கும் நிறைவாழ்வு அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 11-15 வரை. ஆண்டவர் கூறுவது: அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதில் உள்ள கீழ்ச்சல்களை பழுது பார்த்து சேர்ந்தவற்றை சீர்படுத்தி பண்டைய நாளில் இருந்தது போல மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமையை ஆக்கிக் கொள்வார்கள் என்கின்றார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாள்கள் வரப்போகின்றன. அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும்
கனிப்பிழிவரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனி ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கின்றார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னே நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திருப்பி கட்டி அவற்றுக்கு குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள். பழத்தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்றி செய்வேன். நான் அவர்களுக்கு அளிக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கின்றார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் பாட வேண்டிய பதில் வரிகள்: ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறை வாழ்வை வாக்களிக்கின்றார். 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 ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுறுதி மிக்க அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியோருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல் நோக்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகள் வழிவகுக்கும். அவர் தம் அடிச்சுவடுகள் அவருக்கு வழிவகுக்கும். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. யோவான் 10:27. என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 14-17 முடிய. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிச்சலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை, ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர், அப்பொழுது இரண்டும் வீணாய் போகா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்செய்தி வாசகம் நோன்பை பற்றி தெளிவாக கூறுகின்றது. எதற்கு நோன்பு, எப்பொழுது நோன்பு என்பதெல்லாம் கூறுகின்றது. நோன்பு என்பது உண்ணா நோன்பு மட்டும்தானா? Is fast only concerning abdomen? நம்முடைய வயிறு சார்ந்த விஷயம் மட்டும்தானா? இல்ல, நோன்பு என்பது நிறைய விஷயத்துல வச்சுக்கலாம். நம்முடைய புலனடக்கம் என்பதை நோன்புக்கு மொத்தமா வைக்கலாம். தேவையில்லாத பார்க்காதது ஒரு நோன்பு, தேவையற்றதை பேசாதது நோன்பு, தேவையற்றதை கேட்காதது நோன்பு, தேவையற்றதை உண்ணாதது நோன்பு. நிறைய விஷயம் இருக்கு. இந்த நோன்பை பற்றி நம்முடைய சமயம் மட்டும்தான் சொல்றதா? இல்ல, எல்லா சமயமும் சொல்கிறது. உலகத்துல ஏதாவது ஒரு சமயம் நீங்க எடுத்துக்கோங்க, அந்த சமயம் கண்டிப்பாக நோன்பை பற்றி நிறைய சொல்லும். எல்லா சமயங்களும் ஆழமாக கூறுகின்ற ஒரு வார்த்தை. ஏன் சமயம்? சமயம் சாராதவர் கூட, ஒரு ஏத்தியஸ்ட், கடவுளை பற்றிய நம்பிக்கை இல்லாதவர் கூட நோன்பு இருப்பார். உண்ணா விரதம் என்று கூறுவார். உண்ணா விரதம் ஏதோ ஒரு சோசியல் காஸ்க்காக, ஏதோ சமுதாயத்தில் ஏதோ ஒரு நல்லது நடக்கணும் என்பதற்காக உண்ணா நோன்பு இருப்பது புரட்சிகரமான விடயம். அப்போ நம்மையே நம் ஒடுக்கிக் கொள்வது, நம்மையே அதிகமாக நம்முடைய தேவைகளை சுருக்கிக் கொள்வது நோன்பு. அப்ப எல்லா மதங்களும் சொல்கின்ற ஒரு விடயம் நோன்பு. யாருமே இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. இந்த நோன்பு விடயத்தை ஏன் கடவுள் இயேசு கிறிஸ்து இவரை இப்படி வேறு வகையாக பார்க்கின்றார் என்றால், லேவியர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை வாட்சி 18 தெரியும். எப்படி நோன்பு இருக்க வேண்டும், எப்பொழுது நோன்பு இருக்க வேண்டும். மோயிசன் தருகின்ற நோன்பு ஒண்ணுதான். ஆனா பரிசேயர்கள், அந்த எபிரிய தலைமுறையில வரவங்களாம் நிறைய பேர் அதுக்கப்புறம் நோன்பை வேறு விதமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால்தான் நம்ம பார்ப்போம், லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தையில அந்த பரிசேயனும் ஒரு சாதாரண ஒரு வரித்தடுப்புல ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. பரிசேயன் உள்ள போயிட்டு சொல்லுவான், நான் வாரத்திற்கு 2 நாள் நோன்பு இருக்கிறேன். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு. அது ஒரு பெருமை, pride in fasting. நான் நோன்பு இருப்பதுல ஒரு தனி பெருமை. அதனால்தான் சொல்வார், நான் வாரத்துக்கு 2 முறை நோன்பு இருக்கிறேன். இவன் அப்படி இல்லை என்று சொல்வார்.
அப்போ பரிசேயர்கள் வாரத்திற்கு 2 நாட்கள் நோன்பு இருந்தார்கள். எந்தெந்த நாள்னா திங்கள் மற்றும் வியாழன். திங்கள் வியாழன் பரிசேயர்கள் நோன்பு இருந்தார்கள், சாப்பிடாம இருப்பாங்க. அந்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா அவளை தனியை விகாரப்படுத்தி கொண்டு வெளில வருவாங்க. அப்படியே நோன்பு இருப்பது எல்லாரும் காட்டிட்டு போவாங்க. அப்படியே முடி தலையில எண்ணெய் தேய்க்க மாட்டாங்க, அப்படியே போவாங்க. தெரிய வேண்டும் மற்றவருக்கு என்பதற்காக செய்வார்கள். ஆதி திருச்சபையில் இருந்த மக்கள் அவங்களும் நோன்பு இருந்தாங்க. அப்போ நோன்பு இருக்கின்ற பொழுது நம்முடைய நோன்பு பரிசேயருடைய நோன்புக்கு மாறாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மற்ற 2 நாட்களை தேர்ந்தெடுத்தார் என்று வரலாற்று தரவுகள் தருகின்றன. பரிசேயர்கள் திங்கள் வியாழன், ஆனால் ஆதி திருச்சபையின் மக்கள் 2 நாட்கள் புதன் வெள்ளி என்று நோன்பு இருக்க ஆரம்பித்தார்கள். அப்ப நம்முடைய நோன்புக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு என்பதற்காகவே அவர்கள் நோன்பு இருக்க ஆரம்பித்தார்கள். காரணம், கடவுளின் 2ஆம் வருகைக்காக தயாரிப்பது என்பதற்காகவே அவர்கள் நோன்பிருந்து ஜெபித்தார்கள். ஏன்னா அவங்களுடைய எண்ணம் எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார் மறுபடியும் வருவார் என்பதற்காக தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் திங்கள் புதன் வெள்ளி 2 நாட்களையும் நோன்பு இருந்தார்கள். நம்ம ஊர்ல சில பேர்லாம் நோன்பு இருப்பாங்க, தினைக்கும் நோன்பு தான். அது எதுக்காக நோன்பு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. திங்கட்கிழமை பரிசுத்தாவிக்கு, செவ்வாய்க்கிழமை அந்தோனியாருக்கு, புதன்கிழமை சூசையப்பருக்கு, வியாழக்கிழமை குழந்தை இயேசுக்கு, வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவருக்கு, அப்புறம் சனிக்கிழமை மாதாக்கு, ஞாயிற்றுக்கிழமை உயிர் தாண்டவருக்கு. எல்லா நாளும் நோன்பு இருக்கிறதான், காலைல பகல்லாம். அதுல அர்த்தம் இருக்குன்னா அவங்களுக்கு தான் அர்த்தம் இருந்துச்சுன்னா இருக்கட்டும், இல்லைன்னா நோன்பு இருப்பது வீண். ஆண்டவர் என்று கூறுகின்றார். மணமகன் உடன் இருக்கும் அளவுக்கு மணமகனின் தோழர்கள் ஏன் நோன்பு இருக்கணும்? அதை யார்கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறாருன்னா யோவானின் சீடர்கள். யோவானின் சீடர்கள் அவர் ஆண்டவர் பார்த்து கேட்கிறாங்க, பரிசேயரும் நாங்களும் நோன்பு இருக்கிறோம், உங்க பசங்க ஏன் நோன்பு இருக்க மாட்டாங்க? இவங்க உங்க சீடர் தானே, அப்ப சீடர்கள் கண்டிப்பா நோன்பு இருக்க வேண்டுமே. யோவான் சொல்லி கொடுத்தார். ஆண்டவர் சொல்றாரு, பாவீங்களா, அது பழைய தோற்பை, இது புதுசு. நீங்கள் கொடுத்த இந்த திருமுழுக்கு பழசு, நான் கொடுக்கின்ற திருமுழுக்கு புதுசு. நீங்கள் கொடுத்த போதனைகள் பழைய ஏற்பாடு, நான் கொடுப்பது புதிய ஏற்பாடு, நிறைவு. இதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்வாரு, உங்களுடைய யோவான், திருமுழுக்கு யோவான் என்னை பற்றி என்ன சொன்னாரு? இவர் மணமகன் என்று அறிவித்தார். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 29வது இறைவார்த்தையில திருமுழுக்கு யோவானுடைய பேச்சுல வரும். மணமகள் மணமகனுக்கே உரியவர், மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார், அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். அப்ப மணமகன்னு உங்களுடைய திருமுழுக்கு யோவான் சொன்னது நான். என்னுடைய தோழர்கள் மணமகனின் தோழர்கள். இவங்க உண்ணா நோன்பு இருக்குன்னு அவசியமே இல்லை. காரணம், மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். மணமகன் ஒரு விருந்து ஏற்பாடு செய்கின்றார், அந்த நேரத்துல சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும். ஐயோ கல்யாணமா, சரி நான் உனக்காக நோன்பு இருக்கிறேன்ப்பா, உனக்கு ஏதாவது கஷ்டம் நானும் பங்கெடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நோன்பு இருக்கணும் இல்லை. அவர் சொல்கின்ற விடயம், மணமகன் அருகில் இருக்கும் அளவிற்கு அவர் ஏன் நோன்பு இருக்க வேண்டும்? உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீட்டு பாடம் தரலாம். ஓசையா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வீட்டுல வாட்சி பாருங்க. ஓசையா 2ஆம் அதிகாரம் 19 முதல் 23 நீங்க வீட்டுல நேரம் வாட்சி பாருங்க. நோன்பை பற்றி தெளிவுபடுத்தும். மணமகளின் வருத்தம். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன் இந்த யோவானின் சீடர்கள் இயேசுவிடம் இந்த கேள்வி கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடனை தேர்ந்தெடுக்கிறார். கப்பர்நாகம்ல இருக்க 5வது சீடர் இவர் தான். கப்பர்நாகம்ல 5 சீடர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தான்னு தெரியும். 5வது சீடராகிய மத்தேயுவை தேர்ந்தெடுக்கின்றார். தேர்ந்தெடுத்த பிறகு உன்னோடு விருந்துண்ண வேண்டும் என்று சொல்கிறார். மத்தேயும் அழைக்கிறார். அங்க உட்காந்து பந்தியில உட்காரும் போது மத்தேயு புரிந்து கொள்கின்றார், மீட்பு என்பது திருச்சபையிலே, கிறிஸ்துவை பொறுத்தவரையிலே தனிநபர் மீட்பு அல்ல, அனைவரும் சேர்ந்தே இந்த மீட்பு. உண்ணா நோன்பு என்பது எனக்கு மட்டுமல்ல, இதன் வழியாக மற்றவரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே அவருடைய வீட்டுல வரி தண்டுபவர், பாவிகள் அனைவரையும் அழைத்து, ஆண்டவரே நீ எனக்கு மீட்பு கொடுத்துட்டீங்க, நான் சந்தோஷமா இருக்கேன், என்னை போன்று நிறைய பேர் இருக்காங்க, சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டவங்க இருக்காங்க, எபிரிய மக்களே இருக்காங்க, கூப்பிட்டுமா? சரி சொல்றாரு ஆண்டவர். மறுபடியும் அவரு சேர்ந்து பந்தியில் அமர்ந்து இருக்கின்ற பொழுது யோவானின் சீடர்கள் சொல்லுவாங்க, நீங்க என்னங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு இருக்கீங்க என்று கேட்பார்கள். There is no individual glory. தனிப்பட்ட ஒரு மகிமை என்று கிறிஸ்தவனுக்கு இல்லை, அனைவரும் சேர்ந்தே மகிழ வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவத்துடைய சாரம். நீண்ட காலத்து இறைவாக்கு மணமகன் வழியாய் நிறைவேறும் பொழுது எப்படி நோன்பு இருப்பது? இதுதான் அவருடைய கேள்வியே. நீண்ட காலத்து இறைவாக்கு, ஏற்கனவே சொன்ன மீட்பு வந்துவிட்டது, இப்பொழுது மணமகன் வழியாக நிறைவேறுகின்ற பொழுது
ஏன் நோன்பு இருக்க வேண்டும்? அப்போ அவசியமான கேள்வி. அப்போ உபவாசம் இருப்பது தேவையா தேவையற்றதா? நோன்பு இருப்பது நல்லதா தீயதா? நான் மணமகனை ஏற்றுக்கொண்டால் நோன்பு இருக்க வேண்டுமா? மணமகன் என்னோடு அருகில் இருக்கின்றார் என்ற உணர்வு இருக்கின்ற பொழுது நான் நோன்பு இருக்க வேண்டுமா? எதற்காக நோன்பு இருக்க வேண்டும்? இப்ப மணமகன் பக்கத்துல இருக்கும் நோன்பு இருக்க தேவையே இல்லையே என்கின்ற முடிவுக்கும் வந்துவிட முடியாது. நோன்பு இருப்பதற்கு சில வழிமுறைகள். முதலாக எதற்காக நோன்பு இருக்க வேண்டும்? நம்முடைய அந்த லென்டன் சீசன் ஆரம்பிக்கின்ற பொழுது முதலாக வருகின்ற இறை வார்த்தை தான் யோவேல் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை. இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். இந்த வார்த்தை இப்பொழுதாவது. ஏன்? அப்ப ஃபர்ஸ்ட் ரீசன் டு ஃபாஸ்ட். முதல் விடயம், நாம் ஆண்டவரின் பிரசனத்தை விட்டு அகன்று சென்று வந்து விட்டோம். ஆண்டவர் போக மாட்டார், அவர் கூடயே தான் இருப்பார். நாம் அவருடைய பிரசனத்தை விட்டு, அந்த தந்தை அவருடைய சொத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு மகன் பிரிந்து செல்கிறான். தந்தை அங்கதான் இருக்கார், மகன் பிரிந்து செல்கின்றான். அப்போ நானும் ஆண்டவரை விட்டு பிரிந்து வந்து விட்டேன், என் பாவ வாழ்க்கையை பிரித்து விட்டது என்கின்ற சூழல் எனக்கு தென்பட்டால், நான் பாவி என்ற நிலையை ஏற்றுக்கொண்டால் நான் நோன்பு இருப்பது அவசியம். தி ஃபர்ஸ்ட் ரீசன், எனக்காக என்னுடைய ஆண்டோடு சேர்ந்து வாழ வேண்டும், அந்த வாழ்க்கை நான் வாழவில்லை என்று உணர்ச்சி இருந்தால் நான் நோன்பு இருந்து மறுபடியும் ஆண்டோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். முதல் செய்தி. இரண்டாவதாக, எதற்கு நோன்பு? டு என்ஹான்ஸ் சம்ஒன் இன் ஸ்பிரிட். மற்றவரை, பிறரை ஆவியில் வாழ வைப்பதற்காக. ஒருவருக்கு ஆவியின் வாழ்க்கை நாம் அறிமுகம் செய்வதென்றால் நோன்பு இருக்க வேண்டும். திருத்துதர் பணி நூல்கள் 13ஆம் அதிகாரம் 2வது 3வது இறைவார்த்தை. 2வது பொதுவா வாசிப்போம், 3வது ஸ்பெஷலா இருக்கும் பாருங்க. அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம் பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கின்றேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். தூய ஆவி சொன்னார். அதற்கு பிறகு வந்த வார்த்தையை பாருங்க, 13:3. அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள், தங்கள் கைகளை அவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இந்த வார்த்தை அவ்வளவு ஆழமான வார்த்தை, சாதாரண வார்த்தை இல்லை. அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். எதற்காக? பவுலையும் பர்னபாவையும் இறை பணிக்காக அனுப்புவதற்கு அவர்கள் நோன்பிருந்து மன்றாடினார்கள். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ குருப்பட்டம் நடக்குது, எத்தனையோ சிஸ்டர்ஸ் நம்ம அந்த பணிக்காக அமர்த்துகிறார்கள். ஆயர்கள், உருவாக்குகின்ற குருக்கள், உருவாக்குகின்ற தலைமை அருட்சகோதரிகள், தலைமை அருட்சகோதரர்கள், இவர்கள் அந்த நாள் வைபவத்திற்காக, நிகழ்விற்காக நோன்பிருந்து ஜெபிக்கிறார்களா? கேள்வி கண்டிப்பா இருக்கணும். ஒரு 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 புதிய நிலைக்கு அவரை அனுப்ப வேண்டும் என்றால், புதிய வாழ்க்கைக்கு அவரை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் என்றால், இன்னைக்கு காலையில் செம்ம சாப்பாடு எல்லாம் தடபுடலா வச்சுட்டு அன்னைக்கு காலையில் அருட்பொழிவு செஞ்சு அனுப்பிச்சா அதுல அர்த்தம் இல்லை. விவிலியம் சொல்கிறது. அப்போ ஒரு திருப்பொழிவு, அருட்பொழிவு செய்ய வேண்டும் என்றால் அன்று அருட்பொழிவு செய்கிறவர் கூட நோன்பிருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கூறுகின்றது இறைவார்த்தை. அப்போ மற்றவரை ஆவிக்குள்ளாக செயல்படுத்த வேண்டும் என்றால் நான் நோன்பிருந்து ஜெபிக்க வேண்டும். பிறருக்கு ஆண்டவருடைய அருட்கொடை வேண்டும் என்றால் நான் இன்று நோன்பிருந்து ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது, பிறருக்கு நன்மை பயக்க நாம் செய்வதன் மூலமாக யாரும் ஒருத்தர் நல்லது நடக்கும்னா நோன்பு இருக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும். மோயிசன் சிறந்த உதாரணம். 10 கட்டளை அவருக்கு இல்ல, அவர் எப்பயுமே ஆண்டவர் முன்னாடி கீழ்ப்படிந்து தான் இருந்தார். ஆனால் மக்களுக்கு என்று செல்கின்ற பொழுது சீனாய் மலையில் ஏறி போய் ஜெபிக்கும் பொழுது 40 நாட்கள் பகலும் இரவும் எதையுமே சாப்பிடாம நோன்பு இருந்தார். எதற்காக? தன்னுடைய மக்களுக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும், அழைத்து வந்த மக்களுக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும். இந்த மக்கள் அனைவரும் இந்த 10 கற்பனையில் ஏற்று நடக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் திருமுன் முழந்தாள் படிட்டு எப்படியோ அவர் ஜெபித்தார், நோன்பிருந்து ஜெபித்தார். அதன் வழியாக மக்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும், எதிர்கால மக்களுக்கு சாட்சிய வாழ்வு கிடைக்கும், மீட்பு கிடைக்கும் என்பதற்காகவே பிறருக்காக நோன்பு இருப்பது. நான்காவது, ஏதாவது ஒரு இழப்பு என்றால், குடும்பத்துல ஏதாவது யாரா இறந்துட்டாங்கன்னா நமக்கு தெரியும், நம்ம குடும்பத்துல கறி சாப்பிடலாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த கடமை முடிக்கிற வரைக்கும் 16 நாளோ இல்ல 40 நாளோ வீட்டுல எதுவும் கறி சாப்பாடுலாம் செய்ய மாட்டாங்க. எதற்கு என்றால் நம்ம வீட்டுல ஒரு வருத்தம்,
அப்ப வீட்டுல வருத்தம் இருக்கின்ற பொழுது நம்ம வந்து உட்கார்ந்து வகை வகையா சாப்பிட முடியாது. காரணம், நாம் விரும்பிய உறவு, நேசித்த உறவு இப்போது இல்லை. அப்ப அவங்க சென்று விட்டால் என்ன செய்யணும்? நோன்பு இருக்க வேண்டும், நம்மை உருக்கி கொள்ள வேண்டும், வருத்தி கொள்ள வேண்டும். அதன் வழியாக அந்த இழப்பை ஈடுகட்ட வேண்டும் என்பதற்காக இழப்பில் நாம் அது மாதிரி பார்த்தோம். 2 சாமுவேல் புத்தகம் 2 அதிகாரத்துல 1:12 வரும். சவுலும் அவருடைய மகனும் இறந்து விடுவார்கள். அங்கிருந்த இஸ்ரேல் மக்கள் அனைவருமே நோன்பிருந்து அவருக்காக அழுந்து ஜெபிப்பார்கள். அப்போ நம்முடைய குடும்பத்திலே ஒரு இழப்பு என்றால் நோன்பு இருக்க வேண்டும். அப்போ நோன்பு இருப்பது நல்லது. அதில் அர்த்தம் இருந்தால், இறைவனிடமிருந்து நாம் விலகி வந்து விட்டோம் என்றால், மற்றவரை இறை வாழ்க்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்றால், அருட்பொழிவு செய்ய வேண்டும் என்றால் நோன்பு தேவை. பிறகு நன்மை பயக்கும் என்றால் நோன்பு தேவை. இழப்பு என்றால் நோன்பு தேவை. சில பேர்லாம் வீட்டுல பார்ப்போம், எல்லா கோவத்தையும் சாப்பாடுலாம் காட்டுவாங்க. கோவமா தட்டுல இருக்கிற சாப்பாடு வந்து சீலிங்ல இருக்கும், டையின் மேல போயிடும், எல்லாம் மேஜிக். அப்புறம் தட்டுல இருக்க பூரி வந்து அப்படியே ஃப்ளைங் சாஸ்மா பறக்கும், சப்பாத்தி அந்த சைட்ல பறக்கும், உப்புமாலாம் எங்க இருக்குன்னு தெரியாது. அப்படி கோவத்துல வந்து வீட்டுல சாப்பாடுல காட்டுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சாப்பிட மாட்டாங்க. காரணம், சாப்பாடு நோன்பு இருப்பதற்காக இல்ல, செஞ்சவங்க பிடிக்கல, அவளுக்கு எனக்கு பேச்சு இல்லை, அவ செஞ்சு நான் சாப்பிடணும், நான் வெளில போய் சாப்பிட்டேன். பக்கத்துல கூட கொடுத்தா கூட சாம்பார், பழைய சாம்பார் கூட கிடைச்சா கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனா வீட்டுல புதுசா பிரியாணியை போட்டா கூட சாப்பிட மாட்டாங்க. ஏன்? பிடிக்கல. அவளுக்கு எனக்கும் பிரச்சனை. இது நோன்பு இல்ல, இது சீட்டிங். இது ஃபாஸ்டிங் இல்ல, சீட்டிங். அப்போ நோன்பு என்பது நம்மை வருத்தி கொள்வது, உறவுகளை பிரிப்பதற்கல்ல. ஒருத்தர் மேல கோவம்னா அதன் மூலமாக நான் வந்து எனக்கு நீ செய்யறது பிடிக்கல என்பதற்காக அல்ல, என்னையே பிடித்ததை கூட நான் வேண்டாம். காரணம், இதன் வழியாக நன்மை பிறக்க வேண்டும், என் ஆண்டவரோடு நான் இணைய வேண்டும், ஒருவருக்கு வாழ்வு தர வேண்டும், ஆவிக்குள் இணைய வேண்டும், இழப்பு என்பதை உணர வேண்டும் என்பதற்காக இருக்க வேண்டும். அப்போ நோன்பு என்பது எது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பல தருணத்திலே நாம் இதைதான் செய்து கொண்டிருக்கின்றோம். பிடிக்கல, தேவையில்லை, தட் இஸ் நாட் ஃபாஸ்டிங், தட் இஸ் சீட்டிங். ஆண்டவர் பிறர் வாழ தன்னை ஒடுக்கிக் கொள்கின்றார். 40 நாட்கள் ஆண்டவர் நோன்பு இருந்தார். அவர் ஆண்டவர்கிட்ட பிரியல, அவர் ஆண்டவரும் அவர்கிட்ட பிரியல, இருவரும் இணைந்திருந்தார்கள். ஆனால் மற்றவர் வாழ்வு பெறும் பொருட்டு, தன்னையே உருவாக்கி கொள்ளும் பொருட்டு நோன்பிருந்து ஜெபித்தார். எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற சக்தியை பெறுவதற்காக நோன்பிருந்து ஜெபித்தார். நோன்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பிரிக்க முடியாத ஒரு அவசியம். நாமும் நோன்பு இருப்பது நல்லது. இப்பெல்லாம் நிறைய பேர் நோன்பு இருக்கிறாங்க. எதுக்குன்னா, டயட் கண்ட்ரோல். உடம்பு பெருசாயிடுச்சு, டாக்டர் சொல்லிட்டாரு, நீ நல்லா வகை வகையா சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பீங்க, கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போவீங்கன்னு சொல்றதுக்காக கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் இருக்காங்க. அது ஃபாஸ்டிங்கா? அதுவும் ஃபாஸ்டிங் தான், தன்னுடைய உடலுக்காக இருப்பது நல்லதுதான். ஆனால் உறவுகளை பிரிக்கின்ற நோன்பு தேவையில்லை. நம்முடைய கண்களுக்கு விருந்து கொடுத்து கொண்டே இருப்பது நோன்பு அல்ல. காதுகளுக்கு விருந்து கொடுத்து யாரும் எது பேசினாலும் சில பேர் கேட்டே இருப்பாங்க. சில பேர்லாம் பார்க்கணுமே, போன் இப்பெல்லாம் அப்படி போன் மட்டும் எடுத்து போகல, கூடவே பவர் பேங்க் எடுத்து போவாங்க. பவர் பேங்க் எதுக்கு? போன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா போன்ல போட்டு பேசிட்டே இருக்கணும். சில பேருக்கு பேசிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. வாய்க்கு நோன்பே இல்லை, கொஞ்சமாவது வாய் கொஞ்சம் மூடு இருந்தா தான் நல்லது. அதிகமா பேசுவது நோன்பு அல்ல, அதிகமா கேட்டுக்கொண்டே இருப்பது. அப்படியா, அவர் அது சொன்னாரா, அப்படி நடந்துச்சு என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பது நோன்பு அல்ல. தேவையற்றதை பார்த்து கொஞ்சம். சில பேர் டிவி முன்னாடி உட்காந்துட்டே இருப்பாங்க, அவங்க பிரிச்சு வைக்க முடியாது. தட்டுல இருக்கிறது சாப்பாடு இல்ல வேற மாதிரி கூட தெரியாது, அது போய் அப்படி பார்க்க முடியாது. எதுதான் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, மிக்சரா எது தெரியாது. அப்ப டிவி பிரிக்கவே முடியாது. கண்ணுக்கு விருந்து கொடுத்து கொண்டே இருப்பது நோன்பு அல்ல. உடல் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்பது. சில பசங்க பாத்தீங்கன்னா கறக்கு முறுக்கு வீட்டுல சத்தம் கேட்டே இருக்கும், தூம்ப கூட சத்தம் இருக்கும், அப்போ தூம்ப கூட சாப்பிட்டே இருப்பாங்க. அது நோன்பு அல்ல. நம்முடைய உடலை வருத்தி ஆண்டோடு இணைந்து, உறவோடு இணைந்து பிறர் வாழ்க்கையில அர்த்தம் கொடுப்பது நோன்பாக அமையும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அந்த உண்மையான செய்தியை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் அவர் மணமகனாக நம்மோடு காத்து கொண்டிருக்கின்றார். நம்மை பாதிக்கின்ற விடயங்களை அவரும் பார்க்கின்றார். அவர் என்றும் நம்மை விட்டு விலகாத தேவனாக இருக்கின்றார், பயத்தை தராத தேவனாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருந்தாலும் கூட நம்முடைய நல்வாழ்விற்காக, பிறரின் நல்வாழ்விற்காக, இழப்பிற்காக நோன்பிருப்பது அவசியமாக மாறுகிறது. ஆண்டவர் நோன்பிருந்தார், அந்த வழியை உணர்ந்தார். அதன் வழியாக மற்ற மக்களை தன்னோடு இணைக்க வேண்டும், இறைவனோடு இணைக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டிருந்தார். நோன்பிருப்பது நல்லதே. அதை இன்னும் ஆழமாக உணர்ந்திருந்தால் ஆண்டவருக்கும் பிடிக்கும், அடுத்தவருக்கும் பிடிக்கும். ஆமென்.
இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. அன்புமிக்க சகோதரர்களே, என்னுடையதும் உடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நன்மைக்காகவும் உமது கையில் நம்மளை பலியேற்றுக் கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீரே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இனத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாக பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது
ஆட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் போது திரு ஆவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், நம்முடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியில் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் முகவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்ணா நோன்பிருந்து ஜெபித்தார். பிறர் வாழ்வு பெறுவதற்காக, அனைவரும் ஆண்டவரோடு ஐக்கியமாவதற்காக ஜெபித்தார். ஜெபிக்கவும் கற்றுத்தருகின்றார். நம்முடைய ஜெபத்திலே கண்டிப்பாக அந்த தாழ்ச்சி இருக்க வேண்டும், நம்முடைய புலநடுக்கம் இருக்க வேண்டும், பிறருக்காக மன்றாட வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு ஜெபிக்கவும் கற்றுத்தருகின்றார். பிறரை மனதில் வைத்து நம்முடைய ஜெபங்களை இந்த நாட்களை யாரெல்லாம் கேட்டார்களோ அவர் அனைவரும் மனதில் வைத்து அனைவரும் ஒன்றாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இனி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்துதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, குற்றங்களை, பலவீனங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். ஏசாயா 41:10 கூறுவது போன்று, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறுகின்ற ஆண்டவர் நம்மை விட்டு விலகாத தேவன். இவரை விட்டு நாமும் விலகாமல் இருக்க தன்னையே முழுமையாக தர வந்திருக்கின்றார். இன்று விருந்து படைக்கின்றார். இந்த விருந்திற்கு அழைப்பு பெற்ற அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் அதை உட்கொள்ள நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். எனில் வாரும் என் இயேசுவே, இன்றும் என்னோடு உறவாடுவே. நீ
இதில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என் நாளும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன் எழுத்தேன் நோய் கொடுத்தேன் உறவை தேடியே. வாரும் என் இயேசுவே, இன்னும் என்னோடு உறவாடுவே. நீ என்று ஒன்றில்லையே, இங்கு நீதான் இல்லையே. பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே. வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் நீராகவே. சுமையெல்லாம் சுகமாக பரியெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உனை அழைத்தே உயிர் தொடுத்தேன் உறவை தேடியே. வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ அன்றி ஒன்றில்லையே, இன்று நீதான் என் எல்லையே. என் வாரும் என் இயேசுவே. திருத்துதர் யோவான் நற்செய்தி அதிகாரம் 17 இறைவார்த்தை 20-21. தந்தையே, அவர்கள் நம்மில் ஒன்றாய் இருப்பார்களாக என அவர்களுக்காக வேண்டுகிறேன். அதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்புவதாக என்கிறார் ஆண்டவர். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பரிபொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றாக இணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பில் நிலைத்தவர்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அலையுளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. அலையுளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழும் தலைவியும் நீயல்லோ காலமும் காத்திடுவாய். அலையுளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. அகால வேளையிலே அம்மாவும் கருணையாரே. அகால வேளையிலே அம்மாவும் கருணையாரே. பொல்லாத கோரியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கேள். அலையுளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. அகோர போர் முழங்கி அல்லலும் தோன்றதன்றோ. அகோர போர் முழங்கி அல்லலும் தோன்றதன்றோ. எல்லோரும் விரும்பிடும் நல்லதொரு அமைதி சொல்லாமல் அழித்திடுவாய். அலையுளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. அலையுளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழும் தலைவியும் நீ எல்லோ காலமும் காத்திடுவாய். அலையுளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முன்னே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்னையே குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே குருக்களின் துறவிலின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே திரு அவையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய வளனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.